பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹத சரிதராணி த்ரணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோ சதஏக சிந்தோஹோ ராமானுஜஸ்ச சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பலன்கள். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி 1ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. நம்ம பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமா அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்கள்லையும் முக்கியமாக பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி 1. தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு அடுத்தது 18ஆம் தேதி 12/2023 ஒரு முக்கியமான விசேஷ தினம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எம்பெருமான் விநாயக பெருமான். விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயக பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு 94 வகையான நகரத்தார் இருக்கிறாங்க. அந்த 94 வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க. காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/12 பௌர்ணமி வருது. இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமியில் அப்படின்னாக்க மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி, மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது 27/12/2023. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம். அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர். அவர் அவதரித்த நாள், அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள். அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 28/12/2023 வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 1/1/2014 பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/1/2024 அன்னைக்கு அமாவாசை தினம். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் இதை சொன்னோம் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி, அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க 14/1/2024 அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு, அதாவது போகி பண்டிகை. அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் பழசெல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள். அப்போ இந்த 14/1/2024 போகி பண்டிகை ஆரம்பமாகுது. இன்றைக்கி நம்ம இதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கோல்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னைக்கு மேஷத்தில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடமான துலாத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கார். அவரை தவிர விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார். அப்போ இந்த மாதம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம். அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார். இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய 20/12/2023 மாதம் பிறந்து 3 நாளில் நம்மளுடைய சனி பெயர்ச்சி
திருநள்ளாறில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 20/12/2023 சனிப்பெயர்ச்சி. எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு அப்படின்னாக்க, அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு. மீன ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. அது கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பெயர்ச்சி நடக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? ஐயா ஒரு நிமிஷம். அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தலையானா, மார்கழி அப்படின்றது வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். இதற்கு அடுத்த மாதம் பார்த்தோம்னா உத்தராயணம் பிறந்துடுறது. உத்தராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது. அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும். திருப்பாவை 30 நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும். இதில் திருவெம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம். அதிலிருந்து முன்னாடி 9 நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவா திருவெம்பாவைக்கு. இதுவும் வந்து கன்னியாஸ்திரீகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக, சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். குருவினுடைய பார்வையிலே இருக்கார். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து வாழ்க்கையில் அவளுடைய கேலண்டரில் குறித்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து சனி பெயர்ச்சி நடக்கிறது பெரிய விசேஷம். இவ்வளவு நாளாக அர்த்தாஷ்டம சனியில் பெரிய பிரச்சனையில் இருந்திருப்பா. உடல்நிலையில் பிரச்சனை, வண்டி வாகனங்களில் பிரச்சனை, வீடு வாங்கியிருந்தா லிட்டிகேஷன், தாய்க்கு உடல்நிலையில் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை, பண வரவு கஷ்டமாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த 20/12/2023 பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நாங்கள் இந்த சனி பெயர்ச்சி தனியாகவும் பேசியிருக்கோம், ஒரு ராசிக்காக. அதையும் பாருங்கள். அதில் வந்து இதனுடைய தனி பலன்களே போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதத்தினுடைய மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன சார், மார்கழி மாதத்தில் போய் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எப்படி? திருமணத்துக்கு நார்மலாக ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகத்தை பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க எப்போவுமே. அதற்கு பிறகு தை மாதம் ஆரம்பித்த உடனேவே அந்த தை மாதத்தில் உடனே நிஸ்தார்த்தத்தை பண்ணி கல்யாணத்தையும் பண்ணிடுவாங்க. இதுதான் உலக வழக்கம். அதனால் இந்த ஜாதக பரிவர்த்தனையில் 1-2 ஜாதகத்தை சூஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுருவாங்க. அந்த காலகட்டம் இப்போ நடக்கிறது. கண்டிப்பாக அது ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு போட்டித் தேர்வு எந்த ஒரு போட்டியிலையும் உங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். கவலைப்படவே தேவையில்லை. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல போகிறார் இந்த மாதத்தில். அது ஒரு பெரிய ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னா, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். என்னப்பா இப்போ சனி பகவான் போய் எப்படி இது பண்ண முடியுமா அப்படின்னா, உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவர் 4-5 ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி அப்படின்றதுனால 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று ஆண் சனியாக கும்பத்தில் போய் கும்ப சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால புதிய பதவி வரும், புதிய புகழ் வரும். எல்லா விஷயத்தையும், அதாவது ஹானரரி போஸ்ட்லேயாவது போய் உட்காருவீங்க. உங்களை வந்து ஒரு ஹானரரி போஸ்ட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார். 12-2 சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். மொத்தமாக பார்த்தோம்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குருவின் பார்வையினால். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இவ்வளோ நாள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த தொழிலையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பேசவே வேண்டாம். எதை எடுத்தாலும் வெற்றி மட்டுமே மிச்சம்.
இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் புத பகவானுடைய பெயர்ச்சியும் எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹரசர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அழகாக விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு துளாராசி அப்படின்னாலே சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ஏற்ற மாதம் இந்த மாதம். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு லேவிஷாக செலவு பண்ணணும் அப்படின்ற காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் தொடங்கும். அப்போ இதுவரை வாய்ப்பு கிடைக்காத சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மட்டும் இல்லை, பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள், அதாகப்பட்டது ஃபோட்டோகிராஃபர், லைட்மேனு, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம். அடுத்தது இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னாக்க, வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் வாக்குஸ்தானத்திலேயே இருக்கார். அவர் எது வரையிலும் இருக்காருங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதில் வரலும் இருக்கார், 27/12 வரலும் இருக்கார். அப்போ வாக்குஸ்தானம் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு இதமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12 கூடிய புதனும் அங்கேயே சேர்ந்துருக்காரு. அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டமா அப்படின்னா காப்பாற்றக்கூடிய காலகட்டம். சரி, இதை தவிர உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 3ல் இருக்கார். இப்போ 3 அப்படின்ற பொறுத்தளவுக்கு கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஐடி துறையில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் இதுவரையில் இருந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஐடி துறை மிளறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். இதை தவிர 4ல் இருந்துட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துக்கு போகிறார். என்ன அப்படின்னாக்க, குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல, ரொம்ப காலமாக நாங்கள் போனோம்னு நினச்சிட்ருக்கோம் குலதெய்வத்துக்கு அப்படின்னு நினைக்கின்ற இந்த துளாராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த மார்கழி மாதத்தில் உண்டு பண்ணுவாங்களா? கண்டிப்பாக உண்டு பண்ணுவாங்க. அதே தவிர புகழ், பதவி, பகது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். எந்த சனி பகவான் அப்படின்னாக்க, இந்த 3வது கிரேடு 4வது கிரேடு உள்ள தொழிலாளர்கள் தன்னுடைய உடல் உழைப்பினால் எல்லாம் பாடுபடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதற்குண்டான கிரெடிட் கிடைக்காமல் இருந்துட்டு இருந்த காலகட்டங்கள் எல்லாம் விலகி அதற்குண்டான கிரெடிட் கிடைக்கக்கூடிய மாதமா அப்படின்னா இந்த மார்கழி மாதம். அதே போல் ராகு ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்ல விசுவாசமான தொழிலாளர் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த துளாராசியில் உள்ள தொழிலதிபர்கள் ரொம்ப நாளாக விசுவாசமான தொழிலாளர்கள் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா, ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான், அவர் கோதண்ட ராகுவாக ஆகிறாரு. அதனால் விசுவாசமான தொழில் தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர குருவும் சுக்கிரனும் சப்தம பார்வை பார்க்குறாங்க. இந்த பார்வை அப்படின்றது சுயமுயற்சியினால் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நான் ரொம்ப நாளாக அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தேன் சாமி, நான் எத்தனை நாள் தான் அந்த அடிமை வேலையே பார்த்துட்டு இருக்கிறது, நானும் சுயதொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு வருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த துளாராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனையே குரு பிரகஸ்பதியான குரு பார்க்குறாரு. அப்போ சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, எல்லாமே நல்லதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு சில தவிர்க்கக்கூடிய நாட்கள், புதிய முயற்சிகள், புதிய தொடங்குகள், இதெல்லாம் தொடங்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது சந்திர ஆஷ்டமம்னு பேர். அந்த சந்திராஷ்டமங்கள் என்னென்ன தினங்கள் வருது, அதில் என்னென்னத்தை தவிர்க்கணுன்றதை நம்ம ஐயா சொல்லுவாங்க. இதை தவிர இந்த துளாராசிக்காரங்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லாமல் நல்ல பலன்கள் கொடுக்கறத குறைவாக இருந்தாச்சுனாக்க எந்த தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக விவரமாகவே சொல்லிட்டீங்க. இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இது தனுர் மாதமாக இருக்கிறதுனால எல்லா ஆலயங்கள்லேயுமே சிறப்பு வழிபாடு அப்படின்னு தனுர் மாத பூஜைகள் நடைபெற்றுட்டு இருக்கிறது எல்லாருக்கும் வழக்கத்தில் இருக்குங்கிறது தெரிஞ்சது தான். இந்த தனுர் மாத பூஜையிலையும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். அந்த மிக சிறப்பான நாள் அப்படிங்கிறதுல சிதம்பரத்தில் இந்த ஏகாதசி அன்னைக்கு ஏகாதசி இல்லை ஆருத்ரா தரிசனம். கட் பண்ணிட்டு பேசுமா? என்னுடைய இது வரைக்கும் கட் பண்ணிடு.
இது ஏகாதசின்னு சொல்லிட்டேன். அது மார்கழி மாதத்தில் ஏகாதசியும் விசேஷம் இல்லை. கட் பண்ணிவிட்டு ஓகே, நான் திரும்ப ஆரம்பத்துலேருந்தே பேசுகிறேன். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தனுர் மாதத்தில் சிறப்பு பூஜைகள் எல்லா கோயில்கள்லேயும் நடைபெற்று இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விழா மாதிரி செய்யக்கூடிய இடம் சிதம்பரத்தில் செய்கிறாங்க. அங்கே அந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு களியெல்லாம் கிண்டி ரொம்ப பிரமாதமாக ரொம்ப சிறப்பாக நடைபெறும். பெரிய விழா மாதிரியாக கொண்டாடுறாங்க. அந்த விழாவில் போய் இந்த ராசிக்காரர்கள் கலந்துக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது போய் கலந்துக்கிறது நல்லது. அது போக எல்லா நாட்களுமே உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறதுல இந்த 30 நாளும் திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் நீங்களும் மற்றவங்களோட சேர்ந்து பாடி பண்ணுறதும் நல்ல சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் எந்த கெடுபலனும் வராமல் இதை செய்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கெடுபலன்லாம் தவிர்த்து நன்மையாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் தமிழ் தேதியில் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி வருது. 10ஆம் தேதி காலையில் 10 மணி 10 நிமிஷம் வரைக்கும் இருக்காங்க. அப்போ ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா அது 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை, 25/12/2023 திங்கட்கிழமை, 26/12/2023 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி 10 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் புதிதான முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. இப்போ அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு செல்லணும்னாலும் இந்த நாட்களில் புக் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அதையும் மாற்றிக்கிறது நல்லது. ஆக இந்த 2.25 நாட்கள் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படியாக இருக்கும் என்பதை நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, துளாராசியை பொறுத்தவரையிலும் இந்த மார்கழி மாதத்திலிருந்து பெரிய வெளிச்சம், அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவ்வளோ நாளாக அர்த்தாஷ்டம சனி இருந்தது, அது விலகி எடுத்து இன்னுமே அவர்கள் காட்டில் மழை தான். 6ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி, எதை சொன்னாலும் சரி, 7ஆம் இடத்தில் குரு, எல்லா கிரகங்களும் இவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் நிலையில் ஏற்றம், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம், திருமண பந்தம் உருவாகக்கூடிய பாக்கியம் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி ஒன்றே அவர்களுக்கு இலக்காக இருக்கும். அதை வெற்றி பெற்றே தீருவார்கள். சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. சொந்த ஊர் கோவில், அதாவது உங்களுடைய சேத்ராடனம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. சொந்த ஊர், அவங்களுடைய நீங்கள் பிறந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு மூதாதையர்கள் வணங்கக்கூடிய கோவிலை போய் சேவிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் வாங்கினாலும் கண்டிப்பாக அது நல்லபடியாக சீரும் சிறப்புமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளவு நாள் கஷ்டங்கள் எல்லாமே போய், அதாவது சூரிய ஒளியை கண்ட பனி போல உருகி ஆவியாக போகக்கூடிய அளவிற்கு இப்பொழுதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம், ஏற்றமான காலம் இந்த மார்கழி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்கிறது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.